அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சண்டே விலாக்ல பூஜை வீடியோ தான் பார்க்க போறோம். வாராகி அம்மனுடைய தேய்பிறை பஞ்சமி வழிபாடு பார்க்க போறோம். ஸோ காலையிலே தலையெல்லாம் குளிச்சுட்டு இன்னைக்கு சாரீ கட்டிட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீலாம் கட்டிட்டு ரெடி ஆயிட்டேன். ஸோ வாராகி அம்மனை கும்பிடுறது ஏன் நம்ம வாராகி அம்மனை கும்பிடணும்? படைத்தளபதி தானே அவங்க, ராஜேஸ்வரி அம்மனுடைய படைத்தளபதி. அப்படி இருக்கும்போது ராஜேஸ்வரி அம்பாலே நம்ம கும்பிடலாமே, எதுக்கு நம்ம படைத்தளபதியை போய் கும்பிடணும் அப்படின்னு சில பேருக்கு இருக்கலாம். சில பேருக்கு வாராகி பாத்தீங்கன்னா ஒரு பன்றி முகத்தோட இருக்காங்க, ஒரு ஆக்ரோஷமான தெய்வமா இருப்பாங்களோ, அவங்கள வீட்டுல வச்சா வீட்டுல பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அந்த சந்தேகங்களுக்கு தெளிவு கொடுக்குற விதமா இந்த வீடியோ பதிவு இருக்கும். நீங்க ஒரு வாராகி பக்தரா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆதி வாராகி, அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 4 யுகத்துக்கு முன்னாடி சுயம்புவா தோன்றிய வாராகி அம்மனுடைய வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வரலாறு தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் வாராகி அம்மனை கும்பிடலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகமே வராது. அப்படி ஒரு தெளிவான விளக்கத்தோட கொடுத்துருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம பூஜை ரூமுக்கு வந்தோடனே நேற்று சங்கடகர சதுர்த்திக்கு நான் கணபதியை வழிபாடு செஞ்சிருந்தேன். அந்த போட்டோலாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு வாராகி அம்மனை மனையில அமர்த்தி அவங்கள பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூஜை செய்ய போறேன். தேய்பிறை பஞ்சமியில நம்ம வழிபாடு செய்யறதுங்கிறது நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தேஞ்சு போகணும், நம்ம கர்ம வினைகள்லாம் தேஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக தேய்பிறை சதுர்த்தி எவ்வளவு பெருமையோ அதே மாதிரி தேய்பிறை பஞ்சமியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அம்பாளுக்கு விரலி மஞ்சள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள். அந்த பொருளை வச்சுதான் நம்ம அலங்காரம் பண்ணலாம். ஸோ நான் போட்டிருந்த விரலி மஞ்சள் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த அரிச்சு ஒரு மாதிரி அந்த துகள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால மஞ்சள் நான் மாத்தணும். இன்னைக்கு என்கிட்ட மஞ்சள் இல்லாதனால நான் அந்த மாலை போட்டுட்டு அவங்களுக்கு பூ மட்டும்தான் சாத்தி வழிபாடு செஞ்சேன். சந்தனம் குங்குமம்லாம் வச்சாச்சு போட்டோவுக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சப்த கன்னிகள்ல வாராகி அம்மன் 7 பேர் சப்த கன்னிகி. பிரம்மை, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. இந்த 7 பேர்ல அவங்களுடைய 7 பேர்ல யார் தனித்துவமா இருப்பாங்க அப்படின்னா வாராகி அம்மன். பஞ்சமி நாயகியாகிய 5வது கன்னி தெய்வமான வாராகி அம்மன். ஏன் அப்படின்னா மற்ற கன்னி தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அம்சமான முகத்தோட தான் இருப்பாங்க. ஆனா வாராகி அம்பாள் அசுர முகத்தோடையும் மனித உடல் போன்றும் பாத்தீங்கன்னா 8 திருக்கரங்களுடன் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள். தீயவர்களுக்கு பாத்தீங்கன்னா அரக்கனை அழிக்கக்கூடிய வதம் செய்யக்கூடிய ஒரு காளியாகவும் இருப்பாங்க. அதே சமயத்துல நமக்கு சாத்வீகமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கருணை பாலிக்கக்கூடிய ஒரு தாயாவும் இருக்கவங்க. ஸோ பாத்தீங்கன்னா கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்லுவாங்க. இந்த கடவுளே பாத்தீங்கன்னா 2 சொரூபமாவும் காட்சி அளிக்கக்கூடிய சப்த கன்னிகள்ல இவங்களுக்கு தனி சிறப்பு. இதுதான் முக்கியமானது. வராகம் அப்படின்னா வடமொழியில பன்றின் அர்த்தம். பன்றியினுடைய முகத்தை கொண்டுள்ள நாயகி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேய்பிறை பஞ்சமி நாயகி நம்மளுடைய வாராகி அம்மன். இவங்களுடைய ஆதி வாராகி அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னா, இந்த உத்தர கோசமங்கை அப்படின்னு ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மங்களநாதர் கோவில்ல காவல் தெய்வமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் யாருன்னா நம்மளுடைய வாராகி அம்மன் தான். எப்படி தஞ்சையில பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வழங்கிய அந்த பிள்ளையார் கூட வணங்காம வாராகியை தான் முதல்ல வணங்குவாராம். சிவபெருமானுக்கு பக்கத்திலேயே இருக்கிற வாராகி அம்மன் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இங்க இருக்கிற மங்களநாதருக்கும் காவல் தெய்வமா இந்த சிவபெருமானுக்கும் காவல் தெய்வமா இருக்கக்கூடிய நம்ம தெய்வம் பாத்தீங்கன்னா வாராகி அம்பல். ஏன் ராஜேஸ்வரிய வணங்கலாமே, அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களோட படைத்தளவு தானே இவங்களை வணங்காம ஏன் நம்ம வாராகி அம்மனை வணங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜேஸ்வரி அம்பாள் பாத்தீங்கன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இல்லைன்னு சொல்லல. சமயபுரம் மாரியம்மன், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, அந்த மாதிரி நிறைய அம்மன்கள் ஒவ்வொரு சொரூபமா ஒவ்வொரு ஊர்லயும் மக்களை காக்கணும்னு அவதாரம் எடுத்தாங்க ஒவ்வொரு இடத்துலயும். அதே மாதிரிதான் வாராகியும் அம்பாளுடைய அம்சம்தான். அதனால பாத்தீங்கன்னா படைத்தளபதியாகவும் இருந்து ஒரு சக்திக்கே சக்தியாக விளங்கியவள் தான் பாத்தீங்கன்னா வாராகி அம்பாள். சோ அவங்கள வழிபாடு செய்யும் பொழுது அந்த ராஜேஸ்வரி தாயோருடைய அருளும் பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா கிடைக்கும். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் முதலமைச்சரை போய் பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ, கவுன்சிலர் இவங்கெல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க மூலமா தான் நம்மளுடைய பிரச்சனையை அவருக்கு தெரியப்படுத்த முடியும். அந்த மாதிரி படிப்படியா நம்மளுடைய கர்ம வினையை குறைக்கிறதுக்கு நம்ம வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சோம்னா அந்த அகிலாண்டங்கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜேஸ்வரி அம்மாவுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு அம்பாளுக்கு 5 பொருட்களால மஞ்சள், திருமஞ்சனம், பால், தேன், குங்குமம் இதனால அபிஷேகம் பண்ணியிருந்தேன்.
இந்த ஆதி நாயகி 4 யுகத்துக்கு முன்னாடி சுயம்புவா வந்து தோன்றுனாங்க. யாரும் வந்து கட்டல, சுயம்புவா தோன்றுனாங்க. அது எப்படி தோன்றுனாங்க அப்படின்னா 4 சதுர் யுகங்களுக்கு முன்னாடி தோன்றிய தலம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாராகி அம்மன் கோயில். உலகில் முதல் சிவாலயமாக கருதப்படுவது வந்து பாத்தீங்கன்னா உத்தர கோசமங்கையில் இருக்கிற மங்களநாதர் கோயில். அந்த கோயில் உருவாவச்சோ எப்படி பழமை வாய்ந்த கோவிலோ அதே மாதிரி அங்க இருக்கிற வாராகி அம்மன் சுயம்புவாக தோன்றினதான் அந்த உத்தர கோசை மங்கை இருக்கிற அந்த மங்கை வாராகி அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய மங்கை மாக்காளி அப்படிங்கிற நம்மளுடைய ஆதி வாராகி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சுயம்புவா தோன்றுனாங்க. பிரம்மனுக்கே வந்து அருள் புரிஞ்சவங்க. அது எப்படி அப்படின்னா ஆவுடை இல்லாம இருக்கிற சிவலிங்கத்தை வந்து பிரம்மன் வந்து கண்டபோது அவருடைய அன்ன வாகனத்துல வரும்போது பார்த்திருக்காரு. இந்த கோயில்ல வந்து நம்ம சிவன் எடுத்து நம்ம வந்து கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி விநாயகரையும் முருகரையும் வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு சிறிய தவறு செஞ்சுட்டாரு. இடது பக்கம் இருக்க வேண்டிய விநாயகர் வலது பக்கமா வந்து மாத்தி வச்சுட்டாரு. சோ விநாயகரையும் முருகனையும் மாத்தி வச்சதுனால தெய்வமே செஞ்சாலும் தவறுதான் சொல்லிட்டு அவர் போய் ஈசன்ட்ட போய் முறையிட்டு இருக்காரு, மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அப்ப ஈசன் சொன்னது என்னன்னா, திரு உத்திர கோசமங்கையில் நானுரையும் ஆலயத்தின் அருகே வாராகி சுயம்புவாய் எழுந்தருள்வாள், அவளை வழிபட்டு பிராயச்சித்தம் தேடிக்கொள் என்று கட்டளையிட்டார். அப்படி சிவபெருமானே வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு அவங்களுடைய அருள் வந்து உனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த பிராய்ச்சித்தம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரம்மனுக்கு வந்து வழிகாட்டிய ஒரு தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்பல் தான். இதை வந்து அவங்க கோவிலா வந்து அமைக்கல, சுயம்புவா வந்து உருவானது. அதன்படி பாத்தீங்கன்னா பிரம்மனும் வந்து போய் அங்க வந்து மூலாலயம் அமைத்து அங்க வந்து வாராகி வந்து வழிபட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தவறுக்கான நிவர்த்தியும் வந்து பெற்றிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அன்னை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாராகி அம்மன். 6 அடி உயரத்துல 8 திருக்கரங்களுடன் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தரும் வாராகி அம்மனை நம்ம பார்க்கும் போதே நமக்கு ஒரு பரவச நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆதி வாராகிய நீங்க போய் பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் போனதில்லை. இந்த தேய்பிரை பஞ்சமியில வாராகி அம்மன் எனக்கு இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கே நான் பெரும் பாக்கியமா இதை வந்து கருதுறேன். அங்க போயிட்டு சாமியை பார்த்துட்டு அம்பாவை தரிசிச்சவங்க எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் சீக்கிரமா அந்த அம்பாள் வந்து வாய்ப்பு தரணும். இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் ஆதி வாராகியை இன்னும் பார்க்கல, உத்தரகோசமங்கைக்கு போகல, மங்களநாதருக்கு பக்கத்துல இருக்கிற வாராகி அம்மனை பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா நல்லபடியா வேண்டிக்கோங்க. அவங்க கண்டிப்பா நம்மளை கூப்பிடுவாங்க. போய் நல்லபடியா தரிசிச்சுட்டு நம்ம கிட்ட இருக்க தீராத நோய், மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, அதே மாதிரி வழக்கு, பூமியில இருக்கிற பிரச்சனை, கடன் தொல்லை, குழந்தை வரம், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தாயிட்ட போய் சொன்னா கண்டிப்பா வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாராகி அம்மனுக்கு மஞ்சள் வந்து அங்க வந்து அரைச்சி அங்க வந்து பூசுவாங்களாம். அந்த மஞ்சளை வந்து அங்க போய் தான் வந்து அரைப்பாங்களாம். அதுக்கு நிறைய வந்து ஆட்டுக்கல், அம்மிக்கல்லாம் வச்சிருக்காங்களாம். அந்த அரைச்ச மஞ்சளை எடுத்து நம்ம வந்து முகத்திலையும் பூசிக்கலாம். அதே மாதிரி அது வந்து மாங்கல்யத்துல வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். அங்க இருக்கிற மரத்துல வந்து தலவிருஷத்துல வந்து நம்ம வந்து தொட்டில் கட்டுறது இல்ல மாங்கல்ய கயிறு கட்டுனா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வரம், திருமண தடை இதெல்லாம் அகன்று நல்லபடியா வந்து இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தொழில் பிரச்சனை இருக்காங்க, எதிரிகளால தொல்லை இருக்கு, பக்கத்து வீட்டுலால வந்து பாத்தீங்கன்னா பொறாமப்படுறாங்க, நமக்கு அதனால நிறைய பிரச்சனைகள் வருது, சொந்த பந்தங்கள் வந்து நம்ம வாழ்றதை பார்த்து கொஞ்சம் வந்து இது பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. வாராகி அம்மன் நம்ம கூட இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுடைய கால் தூசிக்கு தான் சமம்னு நமக்கே தோணும். அவங்க இருக்கிற தைரியத்துல நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். நம்மளை எதிரியா நினைக்கிறவங்கள கூட அம்மா வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் நம்மளுடைய பஞ்சமி நாயகி வாராகி அம்மன். அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்தகாசுரன் அப்படிங்கிற அரக்கனையும் அழிச்சு சிவபெருமானுக்கு உதவி புரிஞ்ச ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் வாராகி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமா இருந்திருக்காங்க, உதவி பண்ற ஒரு தெய்வமா இருந்திருக்காங்க. அந்த சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்குமே வந்து இவங்க உதவி பண்ணது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உதவி பண்ணுவாங்க. நம்மளாம் வந்து சாதாரண ஆளுங்க, இவங்க காலை கெட்டியா புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நான் வந்து அபிஷேகம் பண்ண பாலை வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வேண்டிக்கிட்டு நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி நாங்க எல்லாம் குடிச்சோம். ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு அபிஷேகம், ஆராதனை எல்லாமே பண்ணி அழகா வந்து அம்மனை அலங்கரிச்சாச்சு. உங்களுக்கும் இந்த பஞ்சமி நாயகி வாராகி அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து வாராகி அம்மனை வேண்டுங்க. ஓம் ஸ்ரீ வாராகி அன்னையே அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. நீங்க வாராகி பக்தரா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.